அனைவருக்கும் வணக்கம். பால்வாடி டீச்சருக்கான ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்யா. மாவட்டம் அப்படின்றதில் உங்களோட மாவட்டம் எந்த மாவட்டமோ அது எழுதிக்கோங்க. அடுத்து வட்டாரம் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸோட நேம் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கு கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அடுத்து இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளார தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? உங்களோட நேமு, விண்ணப்பதாரரோட நேமு, உங்களோட தகப்பனார் பெயர் அல்லது வந்து கணவரோட பெயர், உங்களோட இருப்பிட முகவரி, நீங்கள் இப்போ என்ன அட்ரஸில் ரீசெண்டாக இருக்கீங்களோ அந்த அட்ரஸும் அதோட செல்ஃபோன் நம்பரும் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் இருந்தீங்கன்னா அந்த நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட ஊராட்சி, கிராமம், நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கிராமத்தோட பேர் எழுதுங்க. இல்லை நீங்கள் ஊராட்சியில் தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அந்த ஊராட்சியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நீங்கள் எந்த பணியிடத்துக்கு நீங்கள் வந்து அங்கன்வாடி மையம் காலியாக இருக்கிற பணியிடத்தோட அந்த நம்பரும் நெக்ஸ்ட்டு அதோட பேர் முகவரியும் எழுதுங்க. ஏன்னா இந்த இதை வச்சு தான் உங்களுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் எந்த வேக்கண்ட்டு காலியாக இருக்கோ அந்த அங்கன்வாடி மையத்தோட பேரையும் அந்த எண்ணையும் எழுதிருங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த தாலுக்கா ஆஃபீஸில் அல்லது வட்டார வளர்ச்சி குழந்தைகள் அலுவலகம், அதாவது CDPO ஆஃபீஸ்னு இருக்கும். அந்த ஆஃபீஸில் போட்டிங்கன்னா முன்னாடியே எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒட்டி போட்டிருக்காங்க, அதில் பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. BA படிச்சிருக்கீங்க, BSc படிச்சிருக்கீங்க, இல்லை BE படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்களோ பட்டதாரியோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து 12th மார்க் ஷீட்டு வச்சுக்கோங்க, அதில் வந்து உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக என்ன ஏஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா தென் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து ஜாதி சான்றிதழில் தாழ்த்தப்பட்டவரா, பிற்படுத்தப்பட்டவரா, இல்லை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவரா, என்ன கேட்டகரியில் வர்றீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட இருப்பிட முகவரி என்ன அப்படின்றத நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ஃபேமிலி கார்டு கொடுக்குறீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்குறீங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை ஆதார் கார்டு கொடுக்குறீங்களா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் இருந்தீங்கன்னா அந்த வார்டை சேர்ந்துருக்கீங்களா, இல்லை அதுக்கூட அருகில் உள்ள வார்டை சேர்ந்துருக்கீங்களா, இல்லை வந்து அடுத்த வார்டை சேர்ந்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அதே மாதிரி கிராமத்தில் இருக்க